நேத்துல இருந்து நீ என்கிட்ட வந்து சொல்லுவ நானும் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுவுமே சொல்லாம வேலை பார்த்துட்டு இருக்க. என்ன நேத்து என்ன பேசணுங்கிறதே மறந்துட்டியா? நீ சொல்றத நான் செஞ்சா நீ மொத்தமா என் லைஃப விட்டே போறேன்னு சொன்னல. அப்ப நான் என்ன பண்ணணும் நீ சொன்னாதானே நான் செய்ய முடியும். அத சொல்லாம நீ பாட்டுக்கு இருக்க. நான் என்ன செய்யணும் சொல்லு. முதல்ல கிளம்பி வாங்க, நம்ம வெளியே போகணும். என்ன செய்யணும்னு கேட்டா கிளம்பி வாங்க வெளியே போகணும்னு சொல்ற. எங்க போகணும்? அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வரேன். வானதி போலாமா? போலாம் மாமா. என்னக்கா நடக்குதுங்க? இனிமே மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு அவளை ரூமை விட்டு உன் புள்ள விரட்டி விட்டான். இப்ப அவ கூட ஜோடி போட்டுக்கிட்டு அவன் வெளியில கிளம்பி போறான். உன் புள்ளைய புரிஞ்சிக்கவே முடியலக்கா. அதுக்குள்ளே மனசு மாறிட்டான். டேய், அருள் மனசு மாறி அவளை ஏத்துக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவ கூட அவன் போறதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருந்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். சொல்லு, நான் என்ன பண்ணும்? உனக்கே தெரியும் எனக்கு உங்க மாமா மேல ஒரு இதுன்னு. இதுனா இதுனா இது என்ன எப்படி கேக்குற? அவர் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. சரி, அதுக்கு நந்தினி, என் ஹார்ட்ல இருக்க லவ் நான் அவர்கிட்ட சொல்லணும். நான் அவரை பாக்குற வரைக்கும் நான் தைரியமா தான் இருக்கேன். ஆனா அவர் என் பக்கத்துல வந்துட்டா என்னன்னு தெரியல. நான் என் கண்ட்ரோலிலே இல்ல. நான் அவரை பார்த்துக்கிட்டே பேச வந்ததெல்லாம் விட்டுட்டு வேற எந்த விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டேன். எப்படியாவது என் ஹார்ட்ல என்ன இருக்குன்றத நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஃபீல் பண்றேன். கண்டிப்பா என்னால நேர்ல சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் ஒரு லெட்டர்ல எழுதி கொடுக்கலான்னு இருக்கேன். எழுதி கொடுக்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்க? லவ் லெட்டரை கையில எழுதி கொடுத்ததால நல்லா இருக்கும். என் ஹேண்ட் ரைட்டிங் தமிழ்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். நம்ம ஆபீஸ்லயே உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் சூப்பரா இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. அதுக்குதான் நான் கூட்டிட்டு வந்தேன். என் மனசுல உள்ளத சொல்ல சொல்ல அத நீ லெட்டர் எழுதி கொடுத்தா மட்டும் போதும். இவ மனசுல நம்மள என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? இவ லவ் பண்றதுக்கு நாம லெட்டர் எழுதி கொடுக்கணுமா? வேற வேலை இல்ல. அதுக்கெல்லாம் டைம் இல்ல பிரியா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லு, அத ஷேர் பண்ணி நம்ம பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கூட நீ எழுதி கொடு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஐயோ, விட மாட்டா போல இருக்கு. சரி, ஓகே, என் ஒர்க் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். முதல்ல உனக்கு லெட்டர் எழுதிடலாம். So sweet. Thank you dear. நான் சொல்ல சொல்ல என்னோட ஃபீலிங்ஸ் மிஸ் ஆகாம எழுது. சொல்லு. அன்புள்ள என் பிரிய மாமாவுக்கு. மாமாவா? என்ன பாக்குற? எழுது. சொல்லு. அன்புள்ள என் பிரிய மாமாவுக்கு, உங்கள் மீது பிரியமுள்ள. எத்தனை பிரியா? இத்தனை பிரியாவும் எழுதணுமா? ரைமிங்கா அழகா இருக்குல்ல, எழுது. என்னடா உங்களை மாமான்னு கூப்பிடுறேன்னு பாக்குறீங்களா? எனக்கு உங்களை அப்படி கூப்பிட்டுதான் பிடிச்சிருக்கு.
என்னதான் நான் சிட்டில வளர்ந்திருந்தாலும் எனக்கு இப்போ ஒரு கிராமத்துல போய் செட்டில் ஆகணும்னு தான் ஆசையா இருக்கு. எனக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிச்சு போனதே உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான். பிடிக்கும் பிடிக்கும். வெள்ளனை எழுந்திருக்கலன்னு 2 நாள் விளக்க மாத்தடி வாங்கினா தெரியும் கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும்னு. ஒரு நாள் தாங்க மாட்டேன், நீ எல்லாம் தெரிச்சு ஓடி வந்துருவ. அது தெரியாம உளறிட்டு இருக்க நீ. உங்களை பார்த்ததுல இருந்தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. பார்த்ததும் பிடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு அவன்கிட்ட? உங்களோட சீவாத அந்த தலைமுடியும் கண்ணா பின்னான்னு வளர்ந்திருக்க அந்த தாடியும் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த அழகான சிரிப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காட்டு பைய மாதிரி முடியும் கரடி மாதிரியும் தாடி வச்சிருக்கான். அது எப்படி உனக்கு பிடிச்சிருக்கு? இவ ஒரு காட்டு சிரிக்கியா இருப்ப போல இருக்க. நன்ஸ், நான் சொல்றதெல்லாம் எழுதி தானே இருக்க? ஒண்ணு விடாம எழுதிக்கிட்டே தான் இருக்க. இப்பெல்லாம் உங்களை நினைக்காத நாளே இல்ல. நாள் ஃபுல்லா உங்க நினைப்போட மட்டும்தான் இருக்கேன். இருப்ப இருப்ப உன் அப்படியே. சொல்லுங்க. மேக் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்களே, அது நமக்கு தான் கரெக்டா இருக்கும். சரி இருங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அந்த கடவுள் உங்களை எனக்காகவே உருவாக்கி அனுப்பி வச்சிருக்காரு. நாம காதலிச்சு கல்யாணம் பண்ணி 10 குழந்தை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அதான் என் ஆசையே.